ஆட்சியில் யாராக இருந்தாலும் ஆள்வது நீங்களாக இருப்பீர்கள். யாரு நல்லவங்க யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு குழப்பமா இருக்கீங்களா? யாருமே வேண்டாம்னு நோட்டாவுக்கு ஓட்டு போடுறீங்களா? அரசியலே வேண்டாம்னு ஓட்டு போடாம இருக்கீங்களா? உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் மக்கள் கண்காணிப்பு திட்டம். நம்ப முடியல, நம்பி பாருங்க, மாற்றம் வரும். அதை எங்கள் மக்கள் கண்காணிப்பு திட்டம் கொண்டு வரும். ஆமா, மக்கள் கண்காணிப்பு திட்டம்னா என்ன? அது தேவையா? ஏற்கனவே இருக்க திட்டங்களை விட இது எந்த விதத்துல சிறந்தது? பாத்துக்கலாமா? இந்த படத்துல இருக்கிற மாதிரி சாக்கடை, குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகளை உங்களுக்கு உடனே செஞ்சு கொடுத்தா பச்சை, செய்ய முயற்சித்தா ஆரஞ்சு, செய்யலனா சிவப்பு பட்டனை அழுத்தி உங்களோட விருப்பத்தை தெரிவித்து அரசியல் தலைவர்கள் அதை தீர்த்து வைப்பதுதான் இதோட நோக்கம். இந்த காலகட்டத்துல ஓடி ஓடி உழைக்கத்தான் நேரம் இருக்கு. அரசியலை கவனிக்க யாருக்கு நேரம் இருக்கு? மக்கள் வாழ்வியலோடு அரசியலில் பங்கு பெற வைப்பதுதான் மக்கள் கண்காணிப்பு திட்டம். எனது வாழ்வியலோட புரியலையே. புரியலையா? சொல்றேன் கேளு. போற போக்குல போன்ல மகதி ஆப்ல வெகு சில வினாடிகள்ல தனி மனித அடையாளத்தை சொல்லாம ஒருமித்த குரலா கருத்து தெரிவிக்கலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? எங்க மகதி சேனல்ல உள்ள திட்ட விளக்கப்படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இது மக்களுக்கு மட்டும் தான் யூஸா? நிச்சயமா இல்ல, அவங்களை விட அரசியல் தலைவர்களுக்கு தான் பலன் அதிகம். குழப்பறியமா? நான் எங்க குழப்பறேன், சொல்றத நல்லா கேளு. மகதி ஆப்ல மக்கள் எழுத்துற பச்சை பட்டன் தொகுதி வேட்பாளர்களுக்கான அங்கீகாரம் மற்றும் மக்களின் நன்மதிப்பிற்கான அடையாளம். இதனால கட்சி தலைமைக்கு தேர்தலில் வெற்றிக்கான உத்தரவாதம். சுருக்கமா சொல்லணும்னா மொத்த தமிழ்நாடும் கட்சி தலைவரோட ஒத்த விரல்ல. இப்படி அரசியல் தலைவர்களையும் மக்களையும் நல்வழியில் இணைக்கிற இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது சாத்தியமானதானே நினைக்கிறீங்க? எங்களால மட்டும் தனியா முடியாது. இந்த திட்டத்தை ஆதரிக்கும் விதமா சப்ஸ்கிரைப் பண்ணி திட்டம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே எங்க சேனல் வருமானத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்ல. எங்க சேனலை மானிட்டைசேஷனுக்காக பண்ணல. எங்க நோக்கம் உங்க ஆதரவை அரசியல் தலைவர்களுக்கு தெரியப்படுத்த மட்டுமே. அவர்களுக்கு தெரியும் பட்சத்தில், உங்கள் ஆதரவானது வாக்குகள் என்று புரியும் பட்சத்தில் அவர்களால் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது சாத்தியம்தானே? மொத்தத்தில் எங்களது இந்த மக்கள் கண்காணிப்பு திட்டம் வருமானத்திற்காக மட்டும் ஆரம்பிக்கப்பட்டதல்ல, உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது.